What's one move in bed that makes a man go crazy every time? You gotta give him that huck to and spit on that thing. You get me? ஹாக் 2 ஒரே ஒரு 18+ மீம் மூலியமா ஃபேமஸான ஹெய்லி வெல்ச்ன்ற இந்த பொண்ணு ஆன்லைன்ல அவங்களோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண ஆடியன்ஸையே பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இந்த ஹாக் 2 கேர்ள், எக்ஸாக்டா என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க. டிம் அண்ட் டிடிவின்ற யூடியூப் சேனல் சும்மா ரோட்ல போற வர பொண்ணுங்கிட்டலாம் 18+ கொஸ்டின்ஸ் கேட்டு அதை யூடியூப்ல வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஜூன் மாசம் ஒரு நாள் நைட்டு ரேண்டமா ரோட்ல போன 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு நம்ம ஊர் பெண்கள் கிட்டலாம் எந்த ஒரு கொஸ்டினை கேட்டா செருப்பு கட்டிட்டு அடிப்பாங்களோ அதே கொஸ்டின் அந்த பெண்கள் கிட்ட சாதாரணமா கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்ட கொஸ்டினுக்கு இவங்க சொன்ன பதில் தான் ஒரே மாசத்துல இவங்கள உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கி இருக்கு. This is for her. What? You gotta answer this. You got it. What's one move in bed that makes a man go crazy every time? You gotta give him that huck to and spit on that thing. You get me? I don't get you. I think you gotta demonstrate. Huck to and spit on it. Spit on it. ஸோ இந்த மொத்த கான்வர்சேஷனோட மீனிங் என்னன்னா, பெட்ல ஒரு பையனை செக்ஷுவலா கிரேசி ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட கொஸ்டினுக்கு ஹாக் 2 பெனிஸ்ல எச்சில துப்புறத சைகையில செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ த மீனிங் ஆஃப் ஹாக் 2 இஸ் ஸ்பிட்டிங் சலைவா ஆன் த பெனிஸ். இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்கே புதுசாகவும் டார்க் காமெடியாகவும் இருந்ததுனால டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்களோட அல்காரிதம்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை சோஷியல் மீடியால இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்குது. ஹாக் 2 வார்த்தை வச்சு ஹெய்லி வெல்ச் ஆன்லைன்ல ஃபேமஸான செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல காத்து கருப்பு கலை எப்படி அவரோட ஃபேமை யூஸ் பண்ணி பாட்காஸ்ட் பண்றாரோ அதே மாதிரி ஹெய்லி வெல்ச் போன செப்டம்பர் மாசம் ஹாக் 2 வித் ஹெய்லி வெல்ச்னு யூடியூப்ல பாட்காஸ்டிங் சேனலை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஹாக் 2 கேர்ளோட பாட்காஸ்ட்க்கு பின்னாடி இருக்கிற இன்வெஸ்டர் ஃபேமஸான UFC சாம்பியனான ஜேக் பால் அவருடைய கேம்பிளிங் அப்ளிகேஷனை ப்ரோமோட் பண்றதுக்காக தான் திடீர்னு ஃபேமஸான ஹாக் 2 கேர்ளை யூஸ் பண்ணி டாக் 2 ஒரு பாட்காஸ்டிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பாட்காஸ்டிங் சேனல்லையும் உருப்படியா ஏதாச்சும் 4 விஷயத்தை பேசுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த பாட்காஸ்டோட மொத்த கான்டெக்ஸ்ட் பெனிஸ் எப்படி சக் பண்றது, வஜனாவை எப்படி லிக் பண்றது. ஸோ மொத்தமா பார்க்கும்போது அது ஒரு ஃபுல்லி வல்கரான பாட்காஸ்ட். கொஞ்சம் கூட அறிவு இல்லாம தன்னை ஸ்லட்சியம் பண்ணிக்கிற ஒரு 22 வயசு பொண்ணுகிட்ட நம்ம என்ன திருக்குறளை எதிர்பார்க்க முடியும்? இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்க பாட்காஸ்ட் மூலமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை வச்சு கூட பணம் சம்பாதிக்க முடியுமான்னு இவங்களை பத்தி நிறைய மீம்ஸ் வர ஆரம்பிச்சது. இவங்களோட யூடியூப் சேனலுக்கு பாட்காஸ்டுக்காக வரவங்களும் ஆன்லைன் செலிபிரிட்டியாவே இருக்கிறதுனால 3 மாசத்துல இவங்களோட யூடியூப் சேனல் 1 கோடி வியூஸையும் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பாட்காஸ்டுக்கும் ஜேக் பால் மைக்கேல் சேலர் என்ற ஒரு கிரிப்டோ இன்வெஸ்டரை கூட்டு வந்து விட்டுட்டான். அவர்கிட்ட 2 வாரத்துல கிரிப்டோ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஹெய்லி வெல்ச் அதுக்கப்புறம் பண்ண பெரிய ஸ்கேம் தான் இந்த மீம் காயின். நம்ம ஊர்லாம் ஃபேமஸான ஆக்டர்ஸ் பணத்துக்காக கேம்பிளிங் அப்ளிகேஷன்ஸை ப்ரோமோட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி 3 மாசத்துல ஃபேமஸான இந்த 22 வயசு பொண்ணு போன டிசம்பர் 4ஆம் தேதி ஹெய்லி வெல்ச் கிரிப்டோ கரன்சி மாதிரி ஹாக் 2 மீம் காயின் ஒன்று லான்ச் பண்றாங்க. அந்த மீம் காயின் லான்ச் பண்ண 10 நிமிஷத்துல $490 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பு அடைஞ்சிருக்கு. அப்புறம் அடுத்த 20 நிமிஷமே அந்த மீம் காயினோட மதிப்பு 490 மில்லியன்ல இருந்து வெறும் 60 மில்லியனுக்கு சரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சில நடக்கிற விஷயத்தை வெஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் ரக் புல் இல்லனா பம்ப் அண்ட் டப்னு சொல்லுவாங்க. ஹெய்லி வெல்ச் மீம் காயினை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ சேல் பண்ணி 2.8 மில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீம் காயின் லான்ச் ஆன உடனே இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பயங்கர ஹைப் காரணமா மக்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு மீம் காயின் டோக்கன்ஸ் வாங்கினதுனால அதனோட விலை பயங்கரமா ஏறி இருக்கு. ப்ரீ சேல்ல அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வாங்கின இன்சைட் ட்ரேடர்ஸ் அவங்களோட டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமா 275 இன்சைட் ட்ரேடர்ஸ் ப்ரீ சேல்ல ஜாயின் பண்ணி டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுல யார் எவ்வளவு டோக்கன்ஸ் வித்திருக்காங்கன்றத பம்பிள் மேப்ஸ் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து இன்சைட் ட்ரேடர்ஸ்க்கு மொத்தமா 3.3 மில்லியன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்தமா வெறும் 8 வாலெட்ஸ் மட்டும் இந்த ஹாக் 2 மீம் காயின் டோக்கன்ஸோட 94% ஹோல்டு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதாவது அந்த மீம் காயின்ல நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்க காசோட மதிப்பு வெறும் 71 ரூபாய் மட்டும் தான். ஹெய்லி வெல்ச்சை நம்பி அவங்கள ஃபாலோ பண்ற நிறைய சாதாரண மக்கள் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க. அதனால இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போன அமெரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாருமே ஹெய்லி வெல்ச்சை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆன்லைன்ல பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஸ்கேம் ஹெய்லி வெல்ச் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வந்து இவங்களோட டோக்கன்ஸால பணத்தை இழந்த மக்கள்கிட்ட நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மக்களை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க கூட ஜாயின் பண்ண காஃபிஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்னால ஹெய்லி வெல்ச் அவங்களோட டீமும் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு மேலேயும் காஃபிஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாம காஃபிஸிலாவை மியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மீம் காயினை லான்ச் பண்ணி மக்களை ஸ்கேம் பண்றதுல ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட்டே ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவங்களோட ரெப்புடேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக மக்களை மேனிபுலேட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டு ஸ்கேமா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மீம் காயினுக்கு முன்னாடியே ஹெய்லி வெல்ச் பூக்கின்னு ஒரு ஏஐ டேட்டிங் ஆப் ஆரம்பிச்சு அதுல வாரத்துக்கு $4 இல்லைனா வருஷத்துக்கு $40 சொல்லி சார்ஜ் பண்ணிருக்காங்க. அந்த ஏஐ டேட்டிங் ஆப்புக்குள்ள போய் பார்த்தா அது வெறும் ChatGPT 3 கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மொக்க அப்ளிகேஷன். அதுல காசு கொடுத்து ஏஐ சாட்பாட் கிட்ட பேசுறதுக்கு பதிலாக அதை விட அட்வான்ஸான ChatGPT 4 ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 5000-10,000 இன்வெஸ்ட் பண்ண சாதாரண மக்களோட பணம் எல்லாம் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போகுது. ஸோ இது முழுக்க பிளான் பண்ண ஒரு ஸ்கேம். ஸோ இதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தது வழக்கம் போல சாதாரண மக்கள் மட்டும்தான். இதனால இதில் பணத்தை இழந்து கோபம் அடைஞ்ச மக்கள் எல்லாம் ட்விட்டர்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டேக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் ஹெய்லி வெல்ச் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்காம இங்க நடந்த இந்த ஸ்கேமுக்கும் எங்க டீமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஏதோ நடந்து போச்சு, வேணும்னா ஹாக் 2 காயின்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா ஹாக் 2 காயின் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லாம் எப்படி இந்த 50 பைசா 4 நாட்கள் மதிப்பு இல்லையோ அதே மாதிரி
இந்த ஹாக் டோ காயினுக்கும் இப்போ எந்த மதிப்பும் இல்லை. காஃபிஸிலாவும் பென்குயின்ஸாவும் இதை பத்தி பேசி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த ஹாக் டோ காயின் சம்பவம் முடிவு இல்லாம போயிட்டே தான் இருக்கு. வெறும் ஹாக் டோன்ற 18+ மீம்னால ஃபேமஸ் ஆன ஹேலி வெல்ஸ் 3 மாசத்துல இன்வெஸ்டர்ஸ் மூலியமா பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிரிப்டோ ஸ்கேம் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க. இந்த ஆன்லைன் உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பெரிய டேலண்டடான ஸ்கில்டு பர்சனா இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா 18+ விஷயங்களை பண்ணா போதும். அதே நீங்க ஆணா இருந்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை பண்ணா போதும். உங்களால ஈஸியா இந்த ஆன்லைன் உலகத்துல ஃபேமஸ் ஆக முடியும். ஆனா உங்களுக்கு கிடைச்ச ஃபேமை வச்சு அடுத்து நீங்க எப்படி சஸ்டெயின் ஆகுறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.